ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம லா கமிஷன் பற்றி பார்க்க போகிறோம். 2025 குரூப் 1 எக்ஸாமில் பாலிட்டியிலிருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எல்லாரும் ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி படிப்போம். அதோட சேர்மன்ஸ் இது வரைக்கும் போட்ட ஃபினான்ஸ் கமிஷன்ஸ்லாம் படிச்சிருப்போம். ஆனால் லா கமிஷன்ஸும் கேட்குறாங்க. ஸோ நம்ம லா கமிஷனோட பேக்ரவுண்ட் அண்ட் ஹிஸ்ட்ரி எப்படி அது உருவானுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ லா கமிஷன் ஒரு நான் ஸ்டாட்யூட்டரி பாடி தான். ஸோ சட்டப்பூர்வமற்ற ஒரு ஆலோசனை நிறுவனம். ஸோ நம்ம ஃபினான்ஸ் கமிஷன் படிச்சிருப்போம். ஸோ ஆர்டிகிள் 280. ஸோ இது கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கனால இது கண்டிப்பாக அமைச்சு ஆகணும். ஸோ 5 years ஒன்ஸ் ஃபினான்ஸ் கமிஷன் அமைக்கணும் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் லா கமிஷன்ஸ் பற்றி கான்ஸ்டியூஷனில் சொல்லப்படலை. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. ஸோ இது அவங்க அமைக்கலாம், அமைக்காமலே இருக்கலாம். இது அவங்களோட விருப்பம்தான். ஸோ இப்போ ஸ்டாட்யூட்டரி ஒருவேளை சட்டம் இதுக்கு பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றி ஆக்ட் மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா அது ஸ்டாட்யூட்டரி பாடியாக இருக்கும். அதை பிரசிடென்ட் தான் அவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. மற்றபடி நான் ஸ்டாட்யூட்டரி பாடி எதா இருந்தாலுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லா கமிஷன் பொதுவாக எதுக்காக அமைப்பாங்க அப்படின்னா இதுவரைக்கும் நடைமுறையில் இருக்க சட்டங்களில் ஏதாவது மாற்றணும், அதில் திருத்தம் பண்ண வேண்டியது இருக்குது, நீக்கப்பட வேண்டியது இருக்குது அப்படின்னா அதை பற்றி அவங்க ரிசர்ச் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. லா கமிஷன் ஃபஸ்ட்டு எப்போ அதை உருவாக்குனாங்க அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம். 1833 சார்ட்டர் ஆக்ட் போட்டிருப்பாங்க, பட்டய சட்டம். ஸோ அந்த ஆக்டில் சொல்லி ஃபஸ்ட்டு அமைச்சது பார்த்தீங்கன்னா 1834 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதோட சேர்மன் பார்த்தீங்கன்னா லார்ட் மெக்காலே. ஸோ நம்ம இன்னொன்று படிச்சிருப்போம் லார்ட் மெக்காலே பற்றி. 1835 இங்கிலீஷை ஒரு லாங்குவேஜ், அஃபிஷியல் லாங்குவேஜாக எல்லோரும் படிக்கணும்னு இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு லா கமிஷனோட சேர்மன் ப்ரீ இண்டிபெண்டன்ஸு. ஸோ 2nd, 3rd, 4th மொத்தம் 4 அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த 4 பேரும் ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஆக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதில் நம்ம இப்போவும் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இந்தியன் பீனல் கோட் பார்த்தீங்கன்னா 1860 ஆக்டு. இப்போ கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் பார்த்தீங்கன்னா 1898 ஆக்டு. ஸோ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1872 ஆக்டு. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டு 1882. ஸோ இதெல்லாம் நம்ம இன்னும் யூஸ் பண்ணி தானே இருக்கிறோம். ஸோ ஈவன்தோ பிரிட்டிஷ் பேரில் கொண்டு வந்தாலும் இதை நம்ம யூஸ் பண்ணி தான் இருக்கோம். ஸோ இது 2024 போன வருஷம் இதோட நேம்ஸ் எல்லாம் மாற்றிருப்பாங்க. பாரதிய நியாய சங்கிதா அந்த மாதிரி இந்த 3 இதுக்கும் நேம்ஸை மாற்றிருப்பாங்க. ஸோ அதில் சில கரெக்ஷன்ஸும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிகிள் பாருங்கள், ஆர்டிகிள் 72 பாருங்கள். இதுதான் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம கான்ஸ்டியூஷன் 26 January 1950 எஃபெக்ட்டுக்கு வருதா? அது வர்றதுக்கு முன்னாடி உள்ள சில ஆக்ட்ஸும் என்ஃபோர்ஸில் தான் இருக்கும். ஸோ அதை அன்லஸ் அதை அமெண்ட் பண்ணுறது அல்லது அதை நீக்கிறது வரைக்கும் அது இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 372 பார்ட். ஸோ இந்த ஆக்ட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் இன்னும் நடைமுறையில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஆர்டிக்கிள் அதுக்கு பவர் கொடுக்குது. ஸோ அதே மாதிரி போஸ்ட் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பிக்கு செப்பரேட்டாக நம்ம ஒரு பார்ட்டே கொடுத்துருக்கோம் தானே. அதுக்கு முன்னாடி ரெண்டுமே ஒன்றா தான் இருந்துச்சு, ஒரே கேட்டகரிக்குள்ளே தான் வந்துச்சு அது எல்லாமே. ஸோ லா கமிஷன் அப்படின்னா டு அப்டேட் அவுடேட்டட் லாஸ் டு மீட் சேஞ்சஸ் இன் நேஷனல் நீடட்.
ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா கமிஷன் எப்போ போட்டிருப்பாங்கன்னா 1955. ஸோ அதோட சேர்மனாக இருந்தது பார்த்தீங்கன்னா எம்சி சிட்டல்வார்டு. ஸோ அவர் வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக இருந்திருக்காரு. அட்டார்னி ஜெனரல் ஆர்டிகல் என்ன? ஆர்டிகல் 76. ஸோ இது வரைக்கும் வந்து மொத்தம் 23 லா கமிஷன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க 1955ல இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் லா கமிஷன் யார் சேர்மன் பார்த்தீங்கன்னா எம்சி சிட்டல்வார்டு. செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்டிஸ் டிவி வெங்கட்ராமன் ஐயர். ஸோ தேர்டும் ஃபோர்த்தும் பார்த்தீங்கன்னா ஏஎல் கபூர். ஸோ ஃபிஃப்த்து வந்து சுந்தரம் ஐசிஎஸ். ஸோ சிக்ஸ்த்தும் செவன்த்தும் வந்து பிபி ஜெகேந்திர கட்கர். ஸோ எயித்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்ஆர் கண்ணா. நைன்த்து வந்து பிவி டிசிக்ட். ஸோ டென்த்து வந்து கேகே மேத்யூ. ஸோ 11th வந்து டிஏ தேசாய். 12th வந்து எம்பி தாக்கர். 13th வந்து கேஎன் சிங். 14th வந்து கே ஜெயச்சந்திர ரெட்டி. 15th வந்து பிபி ஜீவன் ரெட்டி. 16th வந்து பிபி ஜீவன் ரெட்டி இருந்திருப்பாரு, 1 year இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் மாத்திருப்பாங்க ஜெகநாத் ராவ். ஸோ 17th ஜெகநாத் ராவ். 18th ஏஆர் லக்ஷ்மன். 19th பிவி வெங்கட்ராமன் ரெட்டி. 20th டிகே ஜெயின் இருந்திருப்பார் 1 year. அப்புறம் ஏபி ஷா வச்சிருப்பாங்க. 21st பார்த்தீங்கன்னா பிஎஸ் சௌஹான். 22nd பார்த்தீங்கன்னா ரிட்டுராஜ் அஸ்வதி. ஸோ 23rd இப்போ கரண்ட்டாக போட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் தினேஷ் மகேஸ்வரி. மேக்ஸிமம் எவ்வளோ உங்களுக்கு ஈஸியாக அவ்வளோ தெரிஞ்சுக்கிட முடியுமோ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்டாலோ அல்லது ஆடோ நோட்டில் இல்லை சூஸ் த கரெக்ட் பேர்னு கேட்டாலோ வந்து உங்களால் வந்து எலிமினேட் பண்ணி கூட ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ தேர்டும் ஃபோர்த்தும் சேம் தான், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 6th 7th சேமு. ஸோ 10th கேகே மேத்யூ. அந்த மாதிரி ஒரு ரவுண்ட் நம்பராக இப்போ வச்சுக்கோங்க. 5th 10th 15th இந்த மாதிரி இதை எடுத்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ஷார்ட்கட். ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, அடுத்து 5th 10th 15th 20th இப்படி படிங்க. அதுக்கப்புறம் சேமாக இருக்கிறது என்னலாம் அப்படின்னு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைண்டில் கொஞ்சம் ஈஸியாக நிற்கும். ஸோ நம்ம இப்போ எக்ஸாமில் கேட்ட கொஷின் பாருங்கள். 5th லா கமிஷன் வந்து கேவி கே சுந்தரம் கரெக்டு தான். 10th லா கமிஷன் ஜஸ்டிஸ் கேகே மேத்யூ கரெக்டு தான். 19th லா கமிஷன் வந்து இவர் இல்லை. 19th லா கமிஷன் வந்து பிவி வெங்கட்ராமன் ரெட்டி. 20th லா கமிஷன் வந்து டிகே ஜெயின் அண்ட் ஏபி ஷா. ஸோ இந்த ரெண்டும் அப்போ தப்பு. அப்போ எம் ஜெகநாத் ராவ் வந்து எத்தனாவது கமிஷன் அப்படின்னு பாருங்க. வந்து 16th 17th இருந்திருப்பாரு. அதே மாதிரி பிஎஸ் சௌஹான் வந்து 21st இருக்கிறாரு. இவர் வந்து 16th 17th இவர் 21st இருப்பார். ஸோ கரெக்டானது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 and 2 ஆப்ஷன் பி. தேங்க்யூ.